ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு சப்பாத்திக்கு ஒரு சைட் டிஷ் தாங்க. அதுவும் உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணி வச்சு நம்ம செய்ய போகிறோம். பச்சை பட்டாணி சீசன் வந்துடுதுங்க. இப்போ நம்ம சூப்பராக ஒரு எம்மியான ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல கேஸ் ஆன் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காய், ஒரு சின்ன வெங்காயம், மீடியம் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்குங்க. அது கூடவே 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, 10லேருந்து 15 பல் பூண்டு, ஒரு தக்காளியை நல்லா குட்டியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. இப்போ லைட்டாக வதக்கினா போதுங்க. இது ரொம்ப வதங்க தேவையில்ல. நம்ம சேனலில் முன்னாடியே நம்ம பச்சை பட்டாணி உருளைக்கிழங்குலாம் வச்சு நம்ம ஒரு குருமா மாதிரி செஞ்சுருக்குறோம். ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் செய்கிறதுனால திரும்பவும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ ஒரு பிளேட்டில் இதை மாற்றிக்கலாங்க. இது காரன்றதுனால பச்சை மிளகா நான் 2 சேர்த்துருக்கேன். காரம் இல்லைனா உங்கள் ஒரு 3 கூட சேர்த்துக்குங்க. இப்போ அதே வானலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் நல்லா வெடிக்கட்டுன்ட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ வெங்காயத்தை அந்த அளவுக்கு பொடியாக நறுக்கிக்குங்க. இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, பூரி கூட நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இது ஆறிடுது, நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. வெங்காயமும் நல்லா வதங்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கணும். நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயில் வதங்கினா தான் நமக்கு சூப்பராக இருக்கும் அந்த பட்டாணியோடைய குருமா. இப்போ ஒரு பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. முன்னாடியே பச்சை மிளகா சேர்த்தனால 1 மட்டும் போதும். மீடியம் சைஸ் தக்காளி 1 நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா வதங்கட்டுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த இந்த வெங்காய தக்காளி பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாங்க. இது மாதிரி வதக்கிட்டு நல்லா அரைச்சி சேர்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அந்த கிரேவி சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சாதத்துக்கு கூட நல்லா இருக்குங்க. நீங்கள் சாதத்துக்கு கூட போட்டு சாப்பிட்லாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுதுங்க. பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். ஒரு 150 கிராம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேங்க. அதே மாதிரி 300 கிராம் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்குறேன். நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸாகவே கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அப்படியே போடுறேன். நீங்கள் வேணும்னா தனியாக வதக்கிட்டு கூட போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். லைட்டாக எண்ணெய் சேர்த்து வானலில் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி சேர்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ மசாலா சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் காரம் கம்மியாக தான் சேர்க்குறேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூடுதலாக ஒரு 1/2 டீஸ்பூன் கார மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. நல்லா மசாலாவோட நல்லா கலக்கிற அளவுக்கு கலக்கி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் மசாலா சேர்த்து வதக்கி விட்டால் போதுங்க. மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நான் இந்த காய்க்கு 400 ml தண்ணி சேர்க்குறேங்க. லைட்டாக கலக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வேக வைக்கலாம். இடையில் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்குங்க. தண்ணி சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிக்காது. இருந்தாலும் நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வேகும். எல்லாம் சரிசமமாக வேகும். இப்போ கசூரி மேத்தி சேர்க்குறேங்க. அது இல்லைன்னா கூட பரவாயில்ல, இருந்தால் சேர்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அதனுடைய வாசம் நல்லாயிருக்கும். அது கூடவே மல்லித்தழையும் சேர்த்துக்கலாங்க. நல்லா அந்த தண்ணியெலாம் நல்லா வற்றிட்டு நல்லா உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி எல்லாமே நல்லா வெந்திருக்குது. கிரேவியும் போதுமான அளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு இருக்குது. இப்போ வந்து மேலே வந்து ஒரு சின்ன தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்.
அவ்வளோதாங்க. நம்ம பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண் வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.